வணக்கம். நாம பொதுவா தேர்தல்கள்னாலே வெறும் எண்கள், ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு தான் பாக்குறோம். ஆனா அது உண்மை அல்ல. அதுக்கு பின்னாடி மக்களோட குரல் இருக்கு. பல்லடம் தொகுதியோட 2021 தேர்தல் முடிவுகளை நம்ம ஆழமா பாக்கும்போது, அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்களோட உண்மையான தேவைகள் என்ன, அவங்க நமக்கு சொல்ல வர்ற மௌனமான செய்திகள் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இது வெறும் அரசியல் அலசல் இல்ல, தரவுகளை வச்சு ஒரு நல்ல ஆளுமையா எப்படி உருவாக்கலான்னு பாக்குற ஒரு வரைபடம். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்துடலாம். முதல்ல 2021 தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அப்புறம் அந்த மண்ணோட தேவைகள், அதாவது மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாக்காளர்களோட மனநிலைய ஆழமா பாப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான அந்த தீர்க்கமான வாக்குகள் பத்தி பேசிட்டு கடைசியா ஒரு நல்ல ஆளுமைக்கான வரைபடம் எப்படி இருக்கணும்னு பாத்துட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கத்தோட இதை நிறைவு செய்வோம். சரி, முதல்ல 2021 ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் தி 2021 ரிசல்ட் டெல்ஸ் அஸ். மேலோட்டமா பாக்கும்போது இந்த ரிசல்ட் ஒரு கதையை சொல்லும். when you look at it superficially, this result will tell one story. ஆனா கொஞ்சம் ஆழமா போனாதான் அதுக்குள்ள இருக்கிற பல புதிர்கள் நமக்கு தெரியும். but only when you go a little deeper will you see the many puzzles hidden within. பல்லடம் இது வெறும் ஒரு ஊரோட பேர் இல்லைங்க. இது தறிகளோட சத்தமும் விவசாயிகளோட வியர்வையும் ஒன்னா கலந்த பூமி. லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் இந்த மண்ணை நம்பிதான் இருக்கு. சோ இந்த மண்ணோட தன்மையை நாம சரியா புரிஞ்சுக்காம இங்க இருக்கிற அரசியலை நம்மால புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த ரிசல்ட்ஸ பாருங்களேன். அதிமுகவோட வெற்றி வித்தியாசம் 2016க்கும் 2021க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா 2016ல 13% இருந்த அந்த வித்தியாசம் 2021ல 12% லேசா குறைஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன நம்பர் தான், ஆனா அது ஒரு முக்கியமான சமிக்ஞை. ஒரு பெரிய கோட்டையில விழுந்த சின்ன கீறல் 67.1%. இதுதான் 2021ல பல்லடத்துல பதிவான வாக்கு சதவிகிதம். தமிழ்நாட்டோட சராசரி வாக்குப்பதிவை விட இது ரொம்ப குறைவு. அப்போ இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? இது வெறும் அக்கறையின்மையா, இல்ல உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான அதிருப்தி உருவாக்கிட்டு இருக்கா? சரி, இந்த எண்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு மக்களோட அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஒரு தொகுதியோட உண்மையான தேவைகள் எப்பவும் அந்த மண்ணோட குரல்ல தான் கேட்கும். 225 கோடி ரூபாய். இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இது பல்லடம் மக்களோட குடிநீர் தாகத்தை தீர்க்கிறதுக்காக 2012ல பெல்லூர் 1 திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசாங்க முதலீடு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நம்பிக்கை இது. ஆனா இன்னைக்கு நிஜ நிலவரம் என்ன தெரியுமா? இவ்ளோ வருஷம் கழிச்சும் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியும் மக்களுக்கு இன்னும் 6 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. கொடுத்த வாக்குக்கும் நடக்கிற செயலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளி ரொம்ப ஆழமான ஒரு நிர்வாக பிரச்சனைய காட்டுது. இது வெறும் தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லைங்க. தினம் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளோட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. குண்டும் குழியுமா இருக்கிற முக்கிய சாலைகள், பல வருஷமா கிடப்புல கிடக்கிற பைபாஸ் ரோடு திட்டம், இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை தராத ஜவுளி தொழில், பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வேணுங்கிற ஏக்கம், சமீபத்துல நடந்த சில சம்பவங்களால சட்டம் ஒழுங்கு மேல வந்திருக்கிற பயம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வளர்ச்சி இடைவெளி குறியீட்டை உருவாக்குது. மக்களோட அடிப்படை தேவைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அவங்களோட மனநிலை, அந்த தொகுதியோட சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஒரு வாக்காளரோட மனச சரியா புரிஞ்சுக்கிறது தான் அரசியலோட முதல் படி. பல்லடத்தோட சமூக கட்டமைப்பை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா புரியும். இங்க கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் சுமார் 34%தோட ஒரு பெரிய சக்தியா இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா பட்டியல் இனத்தவரும் தேவர் சமுதாயத்தினரும் கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்களுக்கான தனிப்பட்ட தேவைகளும் கனவுகளும் இருக்கு. இங்கதான் அரசியல் களம் ரொம்ப சிக்கலாகுது. பதவியில இருக்கிற அதிமுக வேட்பாளரை பாத்தீங்கன்னா அவர் அனுபவம் வாய்ந்தவர், ஊர்ல நல்ல செல்வாக்கு இருக்கு. ஆனா பெரிய திட்டங்களை கொண்டு வரணும்னா அதுக்கு மாநில அரசாங்கத்தோட ஆதரவே இல்ல. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்கு மாநில அரசாங்கத்தோட முழு பலமும் இருக்கு. ஆனா அது மட்டுமே தேர்தல்ல ஜெயிக்க போதுமானதா இல்ல. இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டேல்மேட், அதாவது அமைப்பு ரீதியான ஒரு முட்டுக்கட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வெல்ஃபேர் ஃபட்டீக்னு சொல்லக்கூடிய ஒரு புது மனநிலைய நாம பார்க்க முடியுது. மக்கள் இப்பெல்லாம் இலவசங்களை ஒரு அடிப்படை உரிமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப அவங்க கேக்குறது வெறும் நலத்திட்டங்களை இல்ல, அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி உறுதியான மேம்பாடுகளை கேக்குறாங்க. நல்ல ரோடு வேணும், நிரந்தரமான வேலை வேணும், பாதுகாப்பான வாழ்க்கை வேணும்னு கேக்குறாங்க. இது ஒவ்வொரு குடிமகனோடவும் கண்ணியத்தோட சம்பந்தப்பட்டது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற பேச்சுரிமைய இந்த மாதிரி மக்களின் தேவைகளை எடுத்து சொல்றதுக்கு பொறுப்போட பயன்படுத்தணும்.
அப்போ இந்த அரசியல் முட்டுக்கட்டைய உடைக்க போறது யாரு? அந்த சக்தி யார்கிட்ட இருக்கு? So who is going to break this political stalemate? Who holds that power? அந்த சக்தி அதிருப்தியில இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வாக்காளர்கிட்ட இருக்கு. That power lies with a small but very crucial block of discontented voters. சுமார் 11.8%. இது நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மையமும் சேர்ந்து வாங்கின மொத்த வாக்குகள். ஒட்ட பார்வையில் இது சின்ன நம்பரா தெரியலாம். ஆனா இந்த தொகுதியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போற சக்தி இதுதான். யார் இவங்க? இவங்க தான் 2 பெரிய கட்சிகள் மேலேயும் நம்பிக்கை இழந்த மக்கள். இப்போ இருக்கிற நிலைமையில விரக்தி அடைஞ்சு ஒரு உண்மையான மாற்று வராதான்னு இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்ட ஓட்டு வெறும் எதிர்ப்பு ஓட்டு இல்ல, அது ஒரு புதிய தேடலோட குரல். சரி, இப்ப நாம பார்த்த இந்த எல்லா டேட்டாவையும் மக்களின் மனநிலையையும் வச்சு எப்படி ஒரு வெற்றிகரமான ஆளுமைக்கான ப்ளூ பிரிண்டா, அதாவது ஒரு வரைபடத்தை உருவாக்கலான்னு பார்க்கலாம். பகுப்பாய்வு முடிஞ்சது, இப்போ செயல் திட்டத்துக்கு போலாம். இதுக்காக நாங்க முன்வைக்கிற ஒரு உத்திதான் சதுர்முக கோட்பாடு. அதாவது 4 முகம் கொண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. 1, சிவனோட ஆக்ரோஷத்தோட அரசாங்கத்தோட தோல்விகளை, உதாரணமா தண்ணீர், பாதுகாப்பு பிரச்சனைகளை சுட்டி காட்டணும். 2, விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மையோட நடந்துட்டு இருக்கிற நல்ல திட்டங்கள் தொடரும்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். 3, பிரம்மாவோட படைப்பாற்றலோட புதுமையான தீர்வுகள் மாதிரி, திறன் பூங்காக்கள் மாதிரி புதுமையான தீர்வுகளை முன்வைக்கணும். 4, துர்க்கையோட பாதுகாப்பு மாதிரி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நிச்சயம் தருவோன்னு ஒரு உறுதியான வாக்குறுதி கொடுக்கணும். இந்த சதுர்முக கோட்பாடு ஒவ்வொரு சமூகத்தையும் எப்படி தனித்தனியா அணுகணும்னு ஒரு வழியை காட்டுது. கொங்கு கவுண்டர்கள் கிட்ட தொழில் வளர்ச்சி பத்தி பேசணும், தேவர் சமூகத்துக்கிட்ட கிராமப்புற பாதுகாப்பு பத்தி பேசணும், ஆதி திராவிடர்களுக்கு அதிகாரம் அளித்தல், பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, இப்படி ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் ஒரு தீர்வு சொல்லணும். இப்படி மக்கள்கிட்ட பேசும்போது அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை ரொம்ப மரியாதையோடவும் அவங்களோட அனுமதியோடவும் பயன்படுத்தணும். இது ரொம்ப முக்கியம். இது வெறும் தேர்தல் வாக்குறுதிகளோட லிஸ்ட் கிடையாது. இது ஒரு வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம். முடிக்காம இருக்கிற தண்ணீர் திட்டத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிப்போம். தாமதமாயிட்டு இருக்கிற பைபாஸ் ரோட்டை கட்டி முடிப்போம். வருஷத்துக்கு 5000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்போட பயிற்சி தர மாதிரி ஒரு திறன் பூங்காவை உருவாக்குவோம். இது எல்லாமே கணக்கிடக்கூடிய காலக்கேடோட இருக்கிற திட்டங்கள். இது வெறும் பேச்சில்ல, இது ஒரு செயல் திட்டம். இவ்ளோ டேட்டா, இவ்ளோ ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் கடைசில எதுக்கு? இதோட கடைசி நோக்கம் என்ன? அது தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. எங்களுடைய இறுதி பார்வை இதுதான். பல்லடம் தொகுதி ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்கு. இங்க வெற்றிக்கான பாதை எங்க இருக்குன்னா, அந்த 12% மாறும் வாக்குகளை வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புங்கிற தெளிவான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு செய்தியை சொல்லி ஒருங்கிணைக்கிறதுல தான் இருக்கு. மக்களோட நம்பிக்கைய திரும்ப சம்பாதிக்கிறதுல தான் இருக்கு. உறுதியான, கண்ணுக்கு தெரிகிற வளர்ச்சிய மையமா வச்சு பண்ற அரசியல் பரம்பரையா வர்ற விசுவாசங்களையும் வாக்காளர்களோட அக்கறை இன்மையையும் ஜெயிக்க முடியுமா? Can a politics focused on tangible development overcome traditional loyalties and voter apathy? இந்த கேள்வி பல்லடத்துக்கு மட்டுமானதில்ல, நாம ஒட்டுமொட்ட ஜனநாயகத்துக்கானது. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்கள். mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். Purpose Beyond Politics.